வணக்கம் friends. On behalf of All India Civil Service Coaching Center, உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். This is Madhavi with you for the Science and Technology Current Affairs 3. Friends, இந்த particular classes வந்து notes எடுத்து அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. And in this particular class, 4 important topics from current affairs, which you have to understand the background and the logic and the thing is very important for you to. So, இது வந்து நம்ம வந்து semiconductors, lithium-ion battery, fundamental particles, and we will also be looking at the 5G technology in this particular classes. So without any delay, we will go into this class. But with that thing, I also wanted to tell you some suggestion or some advice. Friends, நீங்க வந்து இப்ப வந்து நீங்க current affairs படிக்கிறது ரொம்ப முக்கியம். But always see two things. Static portions, அதாவது books, standard book ஆன NCERT reference book, along with the current affairs, இது எல்லாத்தையும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஸோ எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும், எல்லா சப்ஜெக்டும் ரிவைஸ் பண்ணணும்ன்றத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நீங்க எல்லாத்தையும் படிச்ச விஷயத்த முதல் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புதுசா வரதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. April 2022 இருந்து April 2023 வரை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அண்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் ஆச்சும் பண்ணிடுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Question paper solve பண்ணிடுங்க. That is also very important. So these are the strategies that you have to follow without any compromise or regrets. So with that note, I will start the Science and Technology Current Affairs 3. Fundamental particles. So we will be looking at this fundamental particles. ரொம்ப clarity இதுல இருந்தா மட்டும்தான் நம்மளால சில questions வந்து solve பண்ண முடியும். So with more clarity and with more thoughts, we will look at this fundamental particles. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம்ல வந்து ஒரு புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அதை சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சின்ன வயசுல கெமிஸ்ட்ரியில வந்து படிச்சிருக்கோம், பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஆர் மோர் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் which are smaller than protons or neutrons, or protons is itself made up of such a fundamental particles. So அந்த மாதிரி வந்து எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் வச்சு இந்த மாதிரி புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூடயே உடைச்சு அதுல உள்ள சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ இன் சயின்ஸ். அதுலதான் போசான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம், இல்ல எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம், இல்ல சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து 19 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 25 சொன்னாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் 60+ சொல்றாங்க. ஸோ தேர் ஆர் ஹியூஜ் number of fundamental particles still to be explored. So let's know how much is discovered and how much we know. We will look at it and we will do the classification. We will understand what each of these atomic particles are. So நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் வந்து சில கிளாசிபிகேஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா போதும். அண்ட் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டா போதும். அதோட நீங்க வந்து இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் டாபிக் வந்து முடிச்சிடலாம். So that with that note, we will start with this. So you know about protons, neutrons, electrons, which make up the atom. Electrons are not further divisible na neenga therinju vechirupinga, but electrons are one type of elementary particle types under a broad category called leptons. So let's look at these things. So with this particular picture, I will first tell a story about the subatomic particles. Then we will look at all the details of it. Friends, இந்த அழகான கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு நோ இஸ் திஸ் ஹிக்ஸ் போசான், photon, gluon, Z boson, W boson, and these are the quarks and these are the leptons. So quarks பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க. So these are the different types of quarks and these are the different types of leptons, and there is something called as gauge boson and there is something called as Higgs boson. Friends, remember, these are the 4 important classification which is coming under the subatomic particles. But in the quarks and leptons together, they are calling it fermions. So they are together called as fermions. So this fermions அப்படின்றது ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இதுக்கு கீழே குவார்க்ஸும் லெப்டான்ஸும் இருக்கு. இந்த குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ்க்கு கீழே வந்து நிறைய இருக்கு. இந்த குவார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ். இதுலயுமே 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் மட்டும் இல்ல, இதுல நிறைய கலர்ஸும் இருக்கு. ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் பிளஸ் ஆல்மோஸ்ட் 3+ கலர் டைப்ஸ் இருக்கு. இதுல 6 டைப்ஸ் ஆஃப் லெப்டான்ஸ் இருக்கு. இந்த லெப்டான்ஸ்ல தான் நம்ம எலக்ட்ரான் ஒண்ணு. ஸோ எலக்ட்ரான் இஸ் அ லெப்டான்.
So lepton வந்து ஒரு broader classification. leptonக்கு கீழ we have tau, muon, electron, neutrinos. Neutrinosலயும் different types of neutrinos இருக்கு. electron neutrino, muon neutrino and tau neutrino. So இங்க பாருங்க tau, muon, electron இது தனி. நியூட்ரினோலயும் 3 விதமா இருக்கு. tau, muon, electron, neutrinos. Friends, remember this. நம்ம வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்து தேனியில ஒரு ஹில்ஸ்ல வந்து நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த அப்சர்வேட்டரி வந்து இந்த நியூட்ரினோவை பத்தி படிக்க போது, இந்த நியூட்ரினோ வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த நியூட்ரினோவை கேப்சர் பண்ணி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த அப்சர்வேட்டரி வந்து பார்க்க போகுது. ஸோ நியூட்ரினோல இத்தனை டைப்ஸ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரினோட கேரக்டரிஸ்டிக் தெரியணும். அப்புறம் இந்த அப்சர்வேட்டரி எங்க இருக்கு, எதனால அப்படி ஹில்ஸ்குள்ள அதை அண்டர் கிரவுண்ட்ல வைக்கிறாங்க, அந்த ஹில்ஸுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பட் அந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இஸ் old current affairs. So we will only look about what is this neutrino and what are this type and what is the characteristics of this neutrino. So neutrino is a lepton. The electron is also a lepton. This you have to remember. What about quarks? Quarksலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி different types of quarks இருக்கு. Quarks இப்ப புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து நம்ம ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம்ல. So proton or neutron which is in the nucleus of the atom is nothing but it is made up of quarks. So proton and neutron is made up of quarks. So quarks அப்படின்றது இன்னும் இப்போ இது ஔவையார் சொன்னது, ஒரு ஒரு கடுகு நம்ம உடைக்க முடியாது, கடுகுதான் ரொம்ப சின்னதுன்னு படிச்சிருப்போம். பட் அதோட சின்னது நம்ம ஆட்டம்னு படிச்சோம். ஆட்டமுக்குள்ள ரொம்ப சின்னது வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் பார்த்திருக்கோம். இப்ப புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட சின்னது வந்து குவார்க்ஸ். சோ அதனால இந்த குவார்க்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் இருக்கு. அப் குவார்க், சார்ம் குவார்க், டாப் டவுன் குவார்க், ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், பாட்டம் குவார்க்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஹாரி பாட்டர்ல வந்து ஐ திங்க் ஐ saw some interview about ஹாரி பாட்டர். அதோட ஆக்டர் ஹாரி பாட்டர் இது கேஸ்ட் பண்ண அந்த ஆக்டரோட வீடியோ பார்க்கும்போது he actually started singing some song. அந்த சாங் என்னன்னு பார்க்கும்போது he was singing the whole periodic table, the elements in periodic table அழகா ஒரு பாட்டு மாதிரி பாடினாரு. சோ அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி சில விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு நீங்க வந்து இத கூட நீங்க அப், சாம், டாப்னு எப்படி ரேப் பண்ணாலும் பரவாயில்ல. சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப், சாம், டாப், டவுன், ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் பாட்டம் இஸ் த different types of quarks. இதுல பாத்தீங்கன்னா first generation quarks, second generation quarks, third generation quarks இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து என்னன்னா, சோ ஃபெர்மியான்ல 2 விதம், குவார்க்ஸ் அண்ட் லெப்டான். குவார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 different types of quarks இருக்கு, 3 different colors இருக்கு. லெப்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 6 different types of லெப்டான்ஸ் இருக்காங்க. அதுல எலக்ட்ரான்ஸும் நியூட்ரினோஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த 2 subatomic particles என்னன்னா gauge boson and Higgs boson. So bosonல 2 விதம் இருக்கு, gauge boson and Higgs boson. So gauge boson and Higgs boson is the 2 different types of bosons. இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சது என்னதுன்னா இந்த Higgs boson தான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த gauge bosonல 4 விதம் இருக்கு. என்னன்னா gluon, Z boson, W boson and photon. இப்போ photon is a fundamental particle of a light. இப்போ E is equal to mc square நீங்க எல்லாருக்கும் தெரியும். E is equal to mc square அப்படின்னா mass particle phenomenon சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நான் என்னோட உடம்பு பாத்தீங்கன்னா it is made up of some matter. So it is made up of blood, even blood cells இருக்கு, RBC, WBC இந்த blood cells எல்லாம் இருக்கு. இதெல்லாம் matter. So these are the matter. But if something is, I'm running at a greater speed, this mass or the matter is converted into energy. So my particles within myself will be acting as a energy rather than the matter. So matter gets converted into energy and sometimes the energy gets converted into matter. So light as an energy also contains certain matter or particle is called as photon. So light oda
குட்டி குட்டி பொருள், அதாவது லைட்ல அந்த லைட் எனர்ஜிக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னா அது வந்து போட்டான். வாட் பார்ட்டிகல் இஸ் இன் த லைட்? இட் இஸ் போட்டான். அதே மாதிரி கிராவிட்டி அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லயும் ஒரு மேட்டர் இருக்கு. ஒவ்வொரு பொருள்லயும் ஒரு மேட்டர் இருக்கு. அந்த மேட்டருக்குள்ள ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம்குள்ள இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. லைட்ல இருக்க மேட்டர் பேரு போட்டான். So this particle which is in the light is called as photon, and different energy like nuclear energy has certain particles, gravitational energy has certain particles. So இந்த மாதிரி ஒவ்வொரு எனர்ஜிலையும் or ஒவ்வொரு ஃபோர்ஸ்லயும் ஒரு மேட்டர் இருக்கு. So in the matter, in the particle, it is very important. So matter is nothing but the particle that they are talking about. So particle அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So there is different classifications under which we are studying certain particles are called elementary particles. So இந்த தான் basic background of this particular particles. So fundamental particles, proton, neutrons, electrons, உடைச்சு நிறைய classification நம்ம பார்த்தாச்சு. Elementary particles occur in two basic types called quarks and leptons. So quarks and leptons are two broad classification, but I told you this two comes under fermions. So fermions has quarks and leptons. So classification in the madri da varum. So quarks and leptons fermions ke keela varum. Okay, and fermions have a spin like half, 3/2, 3/2, 5/2, etc. The quarks and leptons are fermions with half spin. So fermions la nariya subatomic particles irukku. Adula quarks and leptons romba mukkiyamaana vishayam. Inda quarks and leptons eppadi spin aguduna half spin irukku. Plus half illana minus half spin irukku. Friends, quantum physics நம்ம படிச்ச கிளாசிக்கல் பிசிக்ஸோட குவாண்டம் பிசிக்ஸ் எப்படி டிஃபரெண்டா இருக்குதுன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான்ல +1 சார்ஜும் -1 சார்ஜும் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல 1 and 0 டிஜிட்ல தான் நம்மளோட கம்ப்யூட்டர் பைனரி லாங்குவேஜஸ் இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து பைனரி லாங்குவேஜஸ் படிச்சோம், கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன்ஸ் படிச்சோம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோனா 1 and 0 தான் புரிஞ்சுக்கும். இப்போ I am telling Madhavi will be decoded into 1 and 0s, and M will be 1000 and A will be 100010 அப்படின்னு ஒரு டீகோட் ஆகி கம்ப்யூட்டர்ல வந்து சேவ் ஆகும். ஸோ the கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் என்னன்னா பைனரி லாங்குவேஜ் which is 1 and 0. So this is how we interact. I am typing Madhavi will be stored as some 1s and 0s. இப்படிதான் நம்மளோட கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆச்சு. இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகும்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து +12 -12ன்ற மாதிரி ஸ்டோர் ஆகும். அதாவது ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகுதுன்னா அந்த ஸ்டோரேஜ் கேன் பி எனிதிங். ஓகே, +12 இருக்கலாம், -12 இருக்கலாம். இட் கேன் பி ஒன்ஸ் ஆர் ஜீரோஸ் ஆர் 00 ஆர் 001 அந்த மாதிரி என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லயும் இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்டரை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன். நான் தண்ணியா தான் உள்ள வச்சேன், which is in liquid state. I'm keeping it inside the refrigerator, and the refrigerator turns it to an ice. So now it's converted into a solid state of matter. So the information can be in different states of matter. So அதுதான் இந்த ஒரு குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து ஒரு கிரேட் அப்ளிகேஷன் which is useful. நான் வந்து ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல தான் சொல்றேன். I'm not going deep into technicality. சில டெக்னிகாலிட்டி வந்து என்னாலையும் விவரமா சொல்ற அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பர்ட் இல்ல. சோ அதனால வந்து just understand, this is for your exams. Just understand, under fermion we have quarks and leptons. Quarks and leptons have a spin which is half spin. So quarksக்கு half spin இருக்கு, leptonக்கு half spin இருக்கு. And photon is a massless particle. So photon is a particle. It is a particle in the light, that is electromagnetic force. Okay, light is an electromagnetic force. Light is an energy. It is having a force which is electromagnetic force. It is having electrical as well as magnetic force. So this photon is massless. W boson and Z boson இங்க பார்த்தோம்ல, W boson and Z boson இங்க பார்த்திருக்கோம்ல. இந்த ரெண்டு போசானும் it is the fundamental particle within the weak nuclear force. Friends, நம்மளுக்கு 4 விதமான forces நம்ம படிப்போம்.
ஒன்னு electromagnetic force, ரெண்டு weak nuclear force, strong nuclear force, third is gravitational force. இந்த 4 force ஓட பார்ட்டிகல் என்னன்னா electromagnetic force ஓட பார்ட்டிகல் வந்து photon, weak nuclear force ஓட பார்ட்டிகல் வந்து W and Z boson, gravitational force ஓட பார்ட்டிகல் என்னன்னா graviton அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. massless gluons தான் strong nuclear forceல இருக்கிற பார்ட்டிகல். So gluon is massless, photon is massless, but W and Z boson are having some mass. W and Z boson are neutral. So ஒரு பார்ட்டிகளோட என்னென்ன கேரக்டரிஸ்டிக் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது மாஸ் இருக்கா இல்லையா, அது என்ன சார்ஜ் இருக்கு, அதோட ஃபோர்ஸ் என்ன. சோ இதுல photon வந்து massless, it is neutral again, and it is a carrier or it is a particle behind the electromagnetic force or light. W and Z boson, again it is neutral, but it has some mass, and it is the particle behind the weak nuclear force. Gluons is massless, and it is having certain, and it is behind the strong nuclear force. Gluons, again I think it is neutral only. Okay, so this you have to understand. And there is something called as Higgs boson. Higgs boson is the particle behind everything. Everything which has mass, even me or you. You have Higgs boson within you. Every particles within you has Higgs boson. Other than it is giving you mass. So that you have to remember. So which is giving you mass? It is Higgs boson. ஒரு சன்னுக்கோ மூணுக்கோ உனக்கோ எனக்கோ ஒரு பார்ட்டிகளுக்கோ anything, even if it is a wood, even if it is this computer, everything the mass is given by the Higgs boson. That you have to remember. So which endorsed mass to all massive particles. And then how they found out this thing? Recently இப்ப பாத்தீங்கன்னா W boson வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா W boson ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இது எதுல மூலமா கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு கொலைடர் டிடெக்டரை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, which is in US. So this W boson, they found a precise measurement of the mass of the W boson. So W boson ஓட precise mass வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. I told you W and Z boson is having a mass, while photon and gluon is not having a mass. Even neutrino has a mass, but it's not having any charge. So W boson is having certain mass. அது என்ன மாஸ்ன்றத ரீசெண்டா மெஷர் பண்ணிருக்காங்க. They started that W boson is slightly heavier than the predicted by the so-called standard model of particle physics. Friends, we always learn the standard model. So standard model தான் நம்ம வந்து ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ், அதுக்குள்ள வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, அதை சுத்தி எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரான் இஸ் மேட் அப் ஆஃப் leptons, and this proton and neutron is made up of quarks ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பிசிக்ஸ் சொல்லிச்சு. பட் W boson-ஓட மாஸ் வந்து அது தப்பா ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த கொலைடர் டிடெக்டர் மூலமா W boson-ஓட எக்ஸாக்ட் மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதனால ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இன்னுமே கரெக்டா ப்ரூவ் பண்ணாம இருக்கு. சோ ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து தவறா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லிருக்காங்க. Unlike the photon, which is electrically neutral, W plus and W minus are both massive and charged. Friends, remember this. So நம்ம வந்து W Z ன்னு ஒரு ரெண்டு boson படிச்சோம். இப்ப W லயே W plus W minus ன்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. So remember how many subclassifications of elementary particles. அப்பனா ஏற்கனவே ஒரு 19 பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல பிளஸ் மைனஸ் பார்த்தா அது ஒரு கணக்குல வந்து ஒரு 19 into 2 மாதிரி 38 ஆயிடும். அதுக்கப்புறம் அதுவும் பாத்தீங்கன்னா 38 மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி மேட்டர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ எனக்கு இஃப் ஐ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் எலக்ட்ரான், தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆன்டி எலக்ட்ரான். ஆன்டி எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் பாசிட்ரான். So this electron is having certain antimatter. So அத பத்தி நம்ம படிச்சிருவோம். So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய particles வந்து ஒவ்வொன்னா டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. So let's see whatever is there in this current affairs. W boson was discovered in 1983. Together with Z boson, it is the responsible for the weak force, that is weak nuclear force, which is one of the 4 fundamental forces. W boson is electrically charged and it is having a mass. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
it is changes the very makeup of the particle. Okay, so இப்போ W boson ஒரு protonோட interact ஆச்சுன்னா it will switch the proton into neutrons and vice versa. So W bosonோட influence மூலமா the proton can be transformed into neutrons and neutrons can be transformed into protons, because this protons and neutrons, if you understand, they are having this quarks, bosons and everything. So protons and neutrons உடைச்சு பார்த்தோம்னா அதுல bosons இருக்கும், quarks இருக்கும், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். And vice versa, though the weak force triggering nuclear fusion letting stars burn. Friends, W boson na enna நம்ம சொன்னோம், it is a component of the weak nuclear force ன்னு சொன்னோம். nuclear na என்ன, nucleus குள்ள என்ன இருக்கும், protons and neutrons. So nuclear force ல என்ன இருக்கு, W boson. nucleus குள்ள என்ன இருக்கு, protons and neutrons. W boson, which is a nuclear force, when it is interacting with the proton which is in the nucleus, then it will be converted into neutrons. And neutrons oda interact பண்ணுச்சுன்னா protons ஆ மாறும். I think it is very clear. Friends, I will use a whiteboard for you because இதுல வந்து என்னால பாயிண்டரை பார்க்க முடியல. Okay, so fermionsக்கு கீழ I have seen leptons and quarks. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கும், நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்ப இந்த லெப்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நியூட்ரினோஸ் இருக்கு, இதை நம்ம படிச்சுட்டோம். குவார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 டைப்ஸ் இருக்கு. இப்போ இந்த லெப்டான், இப்போ வந்து ஒரு ஆட்டம்ல ஒரு நியூக்ளியஸ்ல நம்ம புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கு. இப்போ ஒரு வீக் நியூக்ளியர் போர்ஸ்ல என்ன மெட்டீரியல், என்ன பார்ட்டிகல் இருக்கும்னா இட் இஸ் Z போசான் அண்ட் W போசான். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் very important for you to know this boson. This boson again is a part of gauge boson. Bosonsல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து gauge boson, Higgs boson. இந்த gauge bosonல Z boson, W boson, gluon, and you have photon. இதுதான் electromagnetic force ஓட particle. இது வந்து strong nuclear force ஓட particle. இது ரெண்டும் weak nuclear force ஓட particle. இப்போ W boson, when it is interacting with the proton, this will convert into neutron, or neutron will be converted into proton. So this is what they are explaining. So this is what they are explaining. And into neutrinos and vice versa, though the weak force triggering nuclear, okay, this I have explained. The last to be discovered in 2012 was the Higgs boson, which gave mass to the heavy material. So Higgs boson is the one which is giving mass to every material. And now coming to the quarks. Quarks is very important for you to know, friends, which may be confusing, but you have to be very clear with that. So quarks are electron orbitals. So electron orbitals that combine to form hadrons. So நிறைய quarks சேர்ந்து hadrons ஆ மாறுது, which is the compound element. And these atoms and molecules are the most typical examples of stabilized hadrons. So நிறைய quarks சேர்ந்து ஒரு மாலிகுலாவோ இல்ல ஆட்டமாவோ மாறுது. So இப்போ நான் என்னோட பிளட் செல் எடுத்துக்கோங்க. என்னோட பிளட் செல்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸையும் நான் வந்து உடைச்சேன்னா அது குவாக்ஸா மாறிடும். சோ நிறைய குவாக்ஸ் சேர்ந்து ஒரு ஆட்டமா மாறுது. நிறைய ஆட்டம்லாம் சேர்ந்து வந்து ஒரு பார்ட்டிகலா ஒரு மாலிகுல் உருவாகும். சோ அந்த மாதிரி மாலிகுல்ஸும் ஆட்டம்ஸையும் பாத்தீங்கன்னா எதால உருவாகுதுன்னா குவாக்ஸால உருவாகுது. The quarks was originally identified in 1968 at this international research facility in California. And Murray Gell is an American scientist. He discovered quarks. There are 6 different types of quarks, and which are divided into 3 stages, each with a partner. Upward and downward quark are called as first generation quark. Charm and strange are called second generation. Top and bottom are called third generation quarks. இது நம்ம படிச்சிட்டோம். So ஒவ்வொரு குவாக்கையும் டிஸ்கவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் பேர் வச்சிருக்காங்க. The lightest and most stable particles make up the first generation. So first generation quarks லாம் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். While the second generation has heavier and less stable, while third generation is least stable.
All stable matter in the universe is made from particles that belong to the first generation. Any heavier particles quickly decay to the next most stable level. Friends, நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இப்ப fissile materials அப்படின்னா பாத்தீங்கன்னா fissile materials like uranium, it's very highly unstable. So அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த charm and strange top and bottom quark-ஆல உருவாச்சு. So any particles which is stable is made up of upward and downward quarks. Any particle which is not stable are made up of top and bottom quark. இது வந்து charm and strange quark வந்து almost middle-ல இருக்குது. And நிறைய குவார்க்ஸ் சேர்ந்து உருவாறது வந்து ஹேட்ரான்ஸ். ஹேட்ரான்ஸ் சேர்ந்து உருவாறது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். Okay, hadrons are subatomic composite units consisting of 2 or even more quarks. These charge carriers hold these particles connected. Protons and neutrons are type of hadrons. So நிறைய குவார்க்ஸ் சேர்ந்ததுதான் hadron. இந்த hadronல எக்ஸாம்பிள் என்னன்னா protons and neutrons. So protons and neutrons are a type of hadron which is formed of quarks. So quarks வந்து இந்த protons and neutrons வந்து இது ஒரு hadron தான். இந்த hadron எதால உருவாச்சுன்னா quarks. So இதுதான் அவங்க சொல்றாங்க. Then comes the leptons. Again, leptons are similar to quarks, which are a subatomic particles. நம்ம இதை வந்து பார்த்துட்டோம். Leptonsல தான் நம்ம நியூட்ரினோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தோம். Leptons help compensate for substance and are not influenced by solid crossing but are only impacted by electromagnetic. Friends, leptons வந்து ஈஸியா நம்ம வந்து interfere ஆக்க முடியாது. Only it is impacted by electromagnetic vulnerable and forces of attraction. So அதனாலதான் இந்த நியூட்ரினோ வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு நியூட்ரினோ வந்து சன்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூட்ரினோ வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகாம இந்தியாவுக்கு வந்து சேரும், ஆர் இட் வில் கம் டு தி எர்த். So because it is not impacted by any solid crossings but only impacted by electromagnetic vulnerable and forces of attraction. But neutrino pathina almost it is not being impacted by anything. It will come without any interference. So சன்ல ஒரு நியூட்ரினோ இருக்குன்னா அந்த நியூட்ரினோ நம்ம எர்த்துக்கு அப்படியே வந்துரும். அதனால சன்னோட நியூட்ரினோ எப்படி இருக்கும்னு நம்ம வந்து எர்த்துல இருந்து பார்க்க முடியும். நம்ம சன்னுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எர்த்திலேயே இருந்து சன்ல இருந்து வந்த நியூட்ரினோ வந்து நம்ம பார்த்துடலாம். சோ அதனாலதான் நீங்க வந்து லெப்டான்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். As in the standard model of subatomic particles, there are 6 different kinds of leptons. So 6 different kinds of quarks and there is 6 different kind of leptons. All 6 types of leptons are divided into 2 groups. One is electron, muon and tau. Another is the neutrino, electron neutrino, muon neutrino and tau neutrino. இங்க பாத்தீங்கன்னா இந்த leptons, அதாவது electron, muon, tau பாத்தீங்கன்னா it is a charged leptons. While neutrinos எல்லாம் பாத்தீங்கன்னா it is a neutral leptons. So neutrino it is chargeless and also it is having only little mass. Okay, so leptons, that is neutrino, is a neutral lepton which is having no energy or it is having no charge and it is having a little mass. So mass irukku but charge illa. In the charged leptons like electron, muon, tau பாத்தீங்கன்னா it is having a mass and it is having a charge. இப்ப எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? It is negative. இது எல்லாருக்கும் தெரியும். And it is also having a mass. So இதுக்கு மாஸ் கொடுக்கிறது யாரு? நம்ம ஹிக்ஸ் போசான். ஃப்ரெண்ட்ஸ், இது லெப்டான்ஸ் கீழே வந்தாலும் இதுக்கு மாஸ் கொடுக்கிறது யாருன்னா ஹிக்ஸ் போசான் தான். Boson can be divided into gauge boson and Higgs boson. Gauge boson is responsible for energy transfer, while the Higgs boson is responsible for giving mass. So gauge boson is related to energy, Higgs boson is related to the mass. Gauge boson la கீழ என்னென்ன subdivision இருக்கு? There is something called as graviton, which is a component of gravitational force. There is something called as W and Z boson, which is a component of weak nuclear force. There is something called as photon. It is a component of electromagnetic force. And there is something called as gluon, which is a component of the strong nuclear force. So idoda composition idu. Adada na ultava na sonna. So these are the gauge bosons. Then there is a Higgs boson, which is otherwise called as God's particle. So God's particle அப்படினா it is the important component which is giving mass for every object. So அதனால அது பேரு God's particle னு சொல்றாங்க. It is the responsible for mass
And the Higgs boson particle is responsible for the mass of every particle. And also quarks la இன்னும் நிறைய subdivision இருக்கு. 6 flavors ல இருக்கு, 3 colors ல இருக்கு. லெப்டான்லயே பாத்தீங்கன்னா 6 flavors இருக்கு, பட் கலர்ஸ் இல்ல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க quarks is colored while leptons is not colored. இல்லனா quarks is not colored while leptons is colored. ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பட் செகண்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ராங். சோ அதனால வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ரிமெம்பர் திஸ். And fermions are matter particles. For every particle of matter, there is a corresponding antiparticle of antimatter. Okay, so antimatter. Matter is having many particles. So, ஒரு matterல antimatter இருக்கு, antiparticle இருக்கு. So, there are 18 antiquarks. So, quarkக்கு antimatter particle என்ன? Antiquarks. Leptonsக்கு antiparticle என்ன? Antileptons. On to the bosons. Gluons is coming in 8 color combination. பாருங்க இப்ப gluons, which is a component of strong nuclear force, is again subdivided into 8 color combinations. And also there are 2 kinds of W boson. அதுதான் நம்ம படிச்சோம், W plus W minus. One kind of Z boson. So Z bosonல subclassification இல்ல, ஒரே ஒரு kind தான் இருக்கு. இது கூட நீங்க திருப்பி டிஸ்கவர் பண்ணி நிறைய இருக்குன்னு கூட கண்டுபிடிக்கலாம். And there is one kind of photon. For a total of 4 electroweak bosons, there is only one kind of Higgs boson. Again, friends, இப்பதான் Higgs boson கண்டே பிடிச்சிருக்காங்க. அதனால one kind ன்னு சொல்றாங்க. So they may tell there are different kinds of Higgs boson later after the discovery. But இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கோங்க, gluonsல 8, W bosonல 2, Z bosonல 1, photonல 1, Higgs bosonலயும் 1, quarksல 6 plus 3, leptonsல 6, அதுல antiquarks, antileptons, antimatter particles எல்லாம் இருக்கு. And since boson aren't matter particles, so friends, இதெல்லாம் பாத்தீங்கன்னா fermions, which is having quarks and leptons, are matter particles. So matter particles தான் it will be combining together to form matter. அதாவது பாத்தீங்கன்னா நான் quarks வந்து it will be joined together to form hadrons. Hadrons வந்து புரோட்டானா இருக்கலாம், நியூட்ரானா இருக்கலாம், என்னோட செல்லா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் மேட்டரா உருவாகுற பார்ட்டிகல்ஸ். பட் போசான்ஸ் வந்து மேட்டர் பார்ட்டிகல்ஸ் இல்ல. அண்ட் தே ஹேவ் நோ ஆன்டி பார்ட்டிகல் கவுண்டர் பார்ட்ஸ் சொல்றாங்க. அது ஒரு மேட்டர் பார்ட்டிகல் இல்ல, அதனால ஆன்டி பார்ட்டிகலும் இல்ல. சோ தேர் இஸ் நோ ஆன்டி போசான். சோ ஹிக்ஸ் போசானுக்கு ஆன்டி போசான் இல்ல, காஜ் போசானுக்கு ஆன்டி போசான்ஸ் இல்ல. சோ அதனால வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is how they are having this classification of the fundamental particles. And every known matter, இப்போ antimatter பத்தி படிச்சல, every known matter has an antimatter which has the same mass and volume. So அதனால இன்னொரு மாதவி இருப்பாளா, இல்ல இன்னொரு whatever student name you are, இன்னொருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்லாம் இருக்கலாம். Okay, so with the same composition, with the same combinations and compositions, if there is something produced, same anti-Madhavi can be there with the different characteristics. So அந்த மாதிரி தான் நம்ம சும்மா ஒரு imagine பண்ணி ஒரு படம் கூட உருவாக்கிடலாம். Okay, so every known matter has an antimatter which has the same mass and volume, only difference being the inherent charge. So plus Madhavi minus Madhavi மாதிரி, plus new electron plus minus, there is something called as positron, which is the anti-particle of this electron, which is called as positron. So antimatter of proton is called antiproton, antimatter of an electron is called as positron. So இந்த மாதிரி ஒவ்வொரு antimatterக்கும் பேரெல்லாம் வைக்கல, சும்மா anti neutron அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. But remember friends, neutron பாத்தீங்கன்னா it is chargeless. Okay, so அதுல antimatter இருக்கா அப்படின்னுலாம் இல்ல. And quarks and antiquarks are the only 2 fundamental particles that interact through all 4 fundamental forces of physics. So பாத்தீங்கன்னா quarksம் antiquarksம் இந்த forces ஓட interact பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம படிச்சோம்ல லெப்டான் ஓட இன்டராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது லெப்டானை. பட் குவார்க்ஸ் வந்து எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இது இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வாழ்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ குவார்க்ஸ் வில் இன்டராக்ட், but leptons will have a least interaction. No interaction நான் சொல்ல மாட்டேன், least interaction இருக்கும். So quarks is having interaction with all the fundamental forces, and quarks is exhibiting confinement, which means that quarks are not absorbed independently but always in combination.
சோ குவார்க் வந்து தனியா எடுத்து நீங்க பார்க்க முடியாது. அது எப்பயுமே ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கும். நிறைய குவார்க்ஸ் சேர்ந்து ஹேட்ரானா இருக்கும். லைக் புரோட்டான் ஃபார்ம்ல தான் பார்க்க முடியும். புரோட்டான் நீங்க உடைச்சு குவார்க்ஸ பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஈஸிலி அது இன்டராக்ட் பண்ணி 2 காம்பினேஷன்ல தான் நீங்க பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஹைட்ரஜனையும் பாத்தீங்கன்னா நீங்க ஹைட்ரஜனை வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் நம்ம வந்து ஃபியூவலா மாத்துறதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம்னா ஹைட்ரஜனை வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா சல்பைடோட சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா குளோரினோட சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா சல்பேட்டோட சேர்ந்து இருக்கும். எப்பயுமே சேர்ந்துதான் இருக்குமே தவிர அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த குவார்க்ஸும். இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட இன்டராக்ட் பண்ணி சேர்ந்துதான் இருக்கும். This makes determining the properties mass, spin and parity impossible to measure directly. So quark-oda mass, spin, parity எல்லாம் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். And something called as Pauli's exclusion principle. Friends, இதெல்லாம் நான் படிக்கும் போது இந்த பிரின்சிபலை பத்தி நான் படிச்சேன். அதனால வந்து இந்த பத்தி நான் சொல்லிடுறேன். Pauli's exclusion principle என்ன சொல்றாங்கன்னா, no more than 2 electrons will occupy the same orbital and 2 electrons in the same orbital must have opposite spins. So இதுதான் இந்த பிரின்சிபலோட 2 important proposal. என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் மேல இருக்காது அண்ட் இந்த 2 எலக்ட்ரானும் ஆப்போசிட் ஸ்பின்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் Pauli's exclusion principle வந்து தப்பா இருக்கலாம். Again, understand this is principle. However, Pauli's exclusion principle does not only apply to electrons, it applies to the fermions. Fermions na enna நம்ம சொல்லிருக்கோம், it will consist of quarks and leptons. So இதுக்கும் applicable தான் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும் இல்ல, it is applicable to fermions, but it's not relevant to the bosons. What are the fundamental forces? நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். இந்த 4 fundamental forces. Friends, இந்த 4 fundamental forces நம்ம படிச்சிட்டோம். Again, these are in NCERTs. But again, you have to understand, there is some important thing you have to understand. There is this particular link that I wanted to share with you. In the link la enna irukka podhu na chumma oru story madri solliren. It is for you to study. Because again, I'm not an expert in science and technology, but I have a clarity on the things I study and I will be able to make right in the prelims. Because again, I told you 7 prelims நான் கொடுத்திருக்கேன், 7 prelims நான் வந்து clear பண்ணிருக்கேன். Okay, so அதனால வந்து science and technology எனக்கு புரியுது, உங்களுக்கு டீச் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால வந்து டீச் பண்ணிருக்கேன். I am not an expert, but still you have to understand that science and technologyல நிறைய விஷயங்கள் வந்து அடிக்கடி டிஸ்கவர் பண்ணி கிளாசிஃபை பண்ணி கொண்டு போயிட்டே போவாங்க. ஸோ இந்த அப்டேஷன்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சா போதும். இப்போ நான் குவாண்டம் பிசிக்ஸோட பேசிக் பிரின்சிபல் படிச்சா போதும். அதோட அப்ளிகேஷன், அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது படிச்சா போதும். குவாண்டம் பிசிக்ஸ பத்தி நான் உட்கார்ந்து PhD பண்ண போறது இல்ல. Okay, so that is what I wanted to tell you. Friends, in the particular website la enna irukudna, fundamental state of matter. Fundamental state of matter na enna? Please comment in the comment box. Can I tell you? Solid, liquid, gas. இது மூணு தான நம்ம fundamental state of matter னு படிச்சோம். அதுக்கப்புறம் பிளாஸ்மான்னு சொல்லிட்டு NCERT-ல ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. With the plasma is nothing but ionized gases. இது வந்து நம்ம வந்து NCERT-ல ஆட் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா NCERT-ல ஆட் பண்ணாத நிறைய fundamental state of matter வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. Because of the development in quantum physics. What is this quantum physics? What is this quantum physics? Quantum physicsல தான் இந்த மேட்டர்ஸ்ல இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். குவார்க்ஸ், லெப்டான்ஸ், நியூட்ரான் இது. சோ இந்த மாதிரி நிறைய குவார்க்ஸ் இருக்கு, நிறைய லெப்டான்ஸ் இருக்கு, நிறைய போசான்ஸ் இருக்கு. சோ இந்த போசான்ஸ், குவார்க்ஸ், லெப்டான்ஸ் இதெல்லாம் இன்டராக்ட் பண்ணும்போது, இத பத்தி படிக்கும்போது நிறைய ஃபண்டமெண்டல் ஸ்டேட் ஆஃப் மேட்டரும் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாலிட்னா என்ன இருக்கும்? சாலிட்ல ஒரு சாலிட்ல ஏதோ ஒரு வுட்னு எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து there is a distribution of atoms. The atoms will be very close to each other. There will be less interaction. There will be less movement. So closeness of the particles, less interaction of the particles, and less activity or the vibrations or the movement of the particles in சொல்லலாமா? Or less spin of the particle னு சொல்லலாமா? So if it is very less,
interaction, less movement, closely packed, then it is called a solid. Liquid வந்து அப்படியே lesser packed, more interaction, more movement. If it is a gas, there is more interaction, more movement, and there is very least packing. Okay, so this is about solid liquid gases. Then we saw plasma, ionized gases. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான movement இருக்கும், because it is ion charged particles. So இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரிட்பர்க் மாலிகுல்ஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விக்கிபீடியால பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கு லிஸ்ட். சோ இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா it was in news, it was asked in the UPSC. It was already asked. இத வந்து மெயின்ஸ்ல கேட்டாங்க, இத வந்து பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால இது ஏற்கனவே கேட்டதனால I am not going deep into it. I am just giving you the basic idea what is the state of matter and what are the different types of matter இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த மாதிரி வந்து நிறைய state of matter இருக்கு. Please have a look at it. Please have a read. You need not memorize it. You just understand this is how there are different state of matter. So it is creating an awe. ஒரு ரொம்ப சந்தோஷ், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், ஒரு it is creating a awe feeling, no? So இவ்ளோ இருக்கு நம்ம உலகத்துல அப்படின்றத ஒரு awe feeling it is creating. Awe means this, the basic letters of AWE, awe feeling. Okay. Coming to this 5G, recently Prime Minister of India has inaugurated a country's first 5G test bed. What does this test bed means? I'll tell you. This test bed was inaugurated by Prime Minister of India. It is a multi-institute collaborative project. It is led by IIT Madras, but there are lots of institutions, almost 8 institutions. IIT Delhi, IIT Hyderabad, but the leading is IIT Madras. That is, IIT Madras will be the leading leader, while these other institutions will be helping the IIT Madras to study about this 5G. What is this test bed? Test bed is nothing but where the industry players or startups will try and execute their applications. So இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து 5G யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வரேன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த 5G டெஸ்ட் பெட்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். And this will reduce the dependence on foreign facilities. So foreign countries க்கு போய் தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்கதானே 5G வந்து உருவாயிடுச்சு, எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து அங்க போய் ஒரு டெக்னாலஜி வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே வந்து இது ஒரு சிமுலேட்டட் என்விரான்மெண்ட் மாதிரி, ஒரு சிமுலேட்டட் என்விரான்மெண்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் பெட்ல வந்து நான் வந்து 5G எப்படி ஒர்க், என்னோட அப்ளிகேஷன் எப்படி 5Gல ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். And India is also targeting the rollout of 6G. 6G வந்து ரீசெண்டா வந்து நம்ம வந்து இயர்லி ஸ்டார்டரா இருக்கணும், நம்ம வந்து சீக்கிரமே 6Gக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா 1G 2G 3G 4G 5Gன்னு சொல்லிட்டு 4Gல இருந்து 5G டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து நம்ம 5Gக்கு ரெடி ஆகல. ஏன்னா மிச்ச கண்ட்ரீஸ்லாம் 5G உருவாயிருச்சு, எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்பதான் நம்ம 5G வரோம், 5Gயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பின்தங்கிடுவோம். சோ அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6Gக்கு இப்பே நம்ம எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே, எஸ்பெஷலி த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், த டெக்னாலஜிஸ் அண்ட் எவ்ரிதிங். Then Cellular Operators Association of India has formed the 5G India Forum. It's a forum. Okay, the forum is having many stakeholders, private industry players, public industry players, small and large companies can meet and discuss the challenges of making 5G a reality in India. So they will say, what are the challenges? What is the opportunities? They will be discussing and they will be proposing ideas. They will be implementing the ideas like this. There is a 5G India Forum. And there is a National Digital Communication Policy 2018, which has laid out the objectives with respect to 5G services. So ஒரு 5G services வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசியில பேசியிருக்காங்க. நீத்தி ஆயோக் also had a
detailed report about 5G, how we have to set up the whole India to be ready for this 5G. So Niti Aayog report வந்து நம்ம படிக்கலாம், which is very important. If you are going to the interview, it is very important for you to study that 5G if you are coming from the engineering background. And this 5G will work in the frequency of 700 gigahertz. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாரதி, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5G யோட பேண்ட்வித்தை வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பெஷலி இன் 700 மெகாஹெர்ட்ஸ், 3.5 கிகாஹெர்ட்ஸ், 26 கிகாஹெர்ட்ஸ் இதுல வந்து இது பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு சின்ன ஐடியா தான், ஐ எம் நாட் கோயிங் டீப் இன்டு இட். ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம்? ஸ்பெக்ட்ரம் பிரைசிங், ஸ்பெக்ட்ரம் டெண்டர் ஆர் ஸ்பெக்ட்ரம் பிரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. வாட் இஸ் த ஸ்பெக்ட்ரம்? ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் it is a bandwidth, or it is a cluster of bandwidth, or it's a group of bandwidth. இப்போ நீங்க வந்து சும்மா நான் வந்து ஒரு சும்மா பேரலா சொல்றேன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குல்ல, நான் பிசிக்கலா சொல்றேன். இது பாத்தீங்கன்னா நீங்க வயர்லெஸ் தான். ஸ்பெக்ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ்ஸா இருக்கு. நீங்க வந்து பிசிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து நான் வந்து இங்க 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இங்க வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போகுதா? இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்ல வந்து கரண்ட் போகுது. சோ அந்த மாதிரி வர்ச்சுவல், அதாவது இமேஜின் பண்ணுங்க ஒரு பேண்ட் வித். ஓகே, இந்த பேண்ட் வித்ல the information will be passed. Okay, the information will be passed in the wave form. இது வந்து இந்த வயர்லாம் இல்ல. ஓகே, சும்மா நான் வந்து வயர் போட்டிருக்கேன். வயர்லெஸ் தானே எல்லாமே. இங்க வந்து வயர்டு எலக்ட்ரிசிட்டி லைன் மாதிரி இங்க வயர்லெஸ்ல நம்ம we are sending the information. So this information is being sent. இந்த bandwidth தான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் they will buy it. The government will be selling this spectrum, okay, through a tender. If Vodafone wants this particular spectrum, they will buy that spectrum, say 700 megahertz spectrum. Megahertz means it is denoting the frequency. What is frequency? I remember you all know the basics of the physics. Okay, ஒரு waves நம்ம வந்து ஒரு information, I'm talking Madhavi அப்படினா கூப்பிடுறேன் அப்படினா Madhavi information will be sent in the form of waves. Okay, so this wave FM radio waves மாதிரி. Okay, so இந்த wavesல பாத்தீங்கன்னா the number of this waves, okay, this waves, that is number of இது crest, இது trough ன்னு சொல்லுவோம். So number of crest and troughs that are made in 1 second, it is called as frequency. What is wavelength? Wavelength is the distance between the two adjacent crest. So that is the wavelength. And frequency and wavelength is indirectly proportional. Okay, so frequency and wavelength. Frequency, it is denoted as n, and wavelength is denoted as I think lambda. So whatever. So symbols வந்து விட்டுருங்க. Frequency is inversely proportional to the wavelength. Okay, so these are the different things that you have to understand when we are talking about the spectrum, bandwidth, buying and all. So 5G ஓட ஸ்பெக்ட்ரமை வந்து வாங்குறது யாருன்னா, இப்போ வோடஃபோன், இப்போ பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோலாம் ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் has sold it to them, and this preliminary range allocations to them was made in the frequency of 700 megahertz, 3.5 gigahertz, 26 gigahertz band. அதெல்லாம் அனுப்பி கொடுத்திருக்காங்க. And following this allocation, Bharati Airtel launched its mid-band 5G testing network in Gurgaon. Okay, so when the Bharati Airtel has started testing, Jio has launched its trial network in Mumbai. So they started trialing. Okay, so if at all Bharati Airtel லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். பட் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்னால ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற டெஸ்ட் பெட் தான் இந்த 5G டெஸ்ட் பெட். Okay, so remember that. So that test bed is provided by this 8 institutions led by IIT Madras.
And 5G is designed to improve the network connection by addressing the legacy issue. அதாவது நம்மளுக்கு என்ன வேணும், நான் டக்குன்னு டைப் பண்ணும் போது இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது இப்போ நான் இப்போ இந்த எழுதுற ஸ்பீடே எடுத்துக்கோங்களேன். நான் இப்போ எழுதும் போது டிஸ்ரப்ஷனே வராது. இப்போ நான் இப்படி எழுதும் போது இப்படி வந்துச்சுன்னா இந்த டிஸ்ரப்ஷனே வரக்கூடாது. இட் ஹாஸ் டு பி வெரி ஸ்மூத். நான் இந்த இங்க என்ன எழுதுற அது ஒரு ஃபியூ less than a second இந்த கம்ப்யூட்டருக்கு ஃபீட் ஆயிருக்கணும். So that is the speed. And latency is the communication from my that the one I'm using for the thing. Okay. So I'm typing M. So M டக்குன்னு அந்த கம்ப்யூட்டர்ல போய் ஃபீட் ஆகணும். That is the speed in which the communication is. இப்போ நான் ஒரு போன்ல கால் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இன்னொரு போன்ல அது ரிசீவ் ஆகுற ஸ்பீட் it is called as the speed. If there is a delay, then it is called as latency. So எவ்வளவு delay இருக்கோ அதுதான் latency ன்னு சொல்லியிருக்காங்க. And the utility. 5G எவ்வளவு தூரம் applications applications help பண்றதுதான் utility. So இந்த மூணு விஷயமும் 5G it is far better than the 4G and 3G and 2G and 1G. Okay. 5G operates at higher frequency to offer a new kind of network that is designed to connect virtually everyone, everything, everywhere. Everywhere we will also add this. It will virtually connect everyone, everything, everywhere together. But inga ஒரு important thing. ஏற்கனவே நம்ம we have connected virtually everyone, everywhere. But everything together is the important catch that you have to note here. So everything together means, say for example, the fan, my oven, or my coffee maker, or my dustbin, even my dustbin, if it is connected to my phone. Okay, that is also if it is having a connection with my phone. Okay, so என்னோட dustbin full ஆயிடுச்சுனா it will indicate in my phone. என்னோட I can operate my AC or my fan using my smartphone. So இதெல்லாம் it is connecting everything. That is called as Internet of Things, IoT. நம்ம அது படிப்போம். அது நம்ம தனியா நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். So IoT, Internet of Things, இது it will connect your phone to any thing. That is, it will connect to your even the door lock, டோரோட லாக்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நான் வெளியில போனோம்னா டோர் லாக் பண்ணல அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா I can lock my home from my office itself. So அந்த மாதிரி it is Internet of Things. So அந்த மாதிரி it is connecting everything together. It will also have enhanced throughput to handle more simultaneous connections. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம conference call பண்றோம். It will enhance the number of calls that is it making simultaneously. And also இப்ப பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு கால்ல இருந்து நீங்க ஒரு போன்ல இருந்து 10 கால் பண்றீங்க. அது அந்த 5G என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னொன்னு இப்போ பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல, அதாவது இந்த டவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் சர்வ் பண்றோம்னா, இப்ப இந்த டவர் 100 பேரை சர்வ் பண்ணுது. 100 பேரும் அட் அ டைம்ல ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ கால் பண்றாங்க. 100 பேருக்கு கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வேற ஆளுக்கோ. 100 பேரோட கால் கால் டிராப் ஆகாம they have to be able to connect. So இந்த டவர் 100 பேரை சப்போர்ட் பண்ற அளவுக்கு that it has to be powerful. பட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யூசுவலா கால் பண்ணும்போது the network is busy, all connections in the particular area is busy அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். So அந்த மாதிரி இல்லாம இந்த 5G will be able to create a greater service. Advantages of 5G, I told you this low latency, that is there is a minimum delay in the sending or receiving or accessing any data, and better flexibility in data delivery. Capacity is 100 times increase in traffic capacity. இப்ப டிராபிக்னா என்னன்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு டவர்ல இருந்து 100 பேரை நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். 100 பேரும் அட் அ டைம்ல எல்லாருக்கும் கால் பண்ண முடியும். சோ அதுதான் டிராபிக். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மெல்ட் டவுன் ஆச்சு. வாட் இஸ் இன்டர்நெட் மெல்ட் டவுன் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க இன்டர்நெட் பிளாக் பார்த்திருப்பீங்க, அதாவது இன்டர்நெட் ஷட் டவுன் பார்த்திருப்போம். வாட் இஸ் இன்டர்நெட் ஷட் டவுன்? வாட் இஸ் இன்டர்நெட் மெல்ட் டவுன்? What is this internet meltdown? Internet shutdown means இப்போ
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எல்லாம் நடக்குதுல்ல, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல் எல்லாரோட இன்டர்நெட்டை வந்து இது பண்ணிடுவாங்க, ஜாமரை வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வந்து வாட் எவர் தேர் யூசிங் டவரை வச்சு இன்டர்நெட்டை வந்து ஷட் பண்ணிடலாம், ஷட் டவுன் பண்ணிடலாம். பட் வாட் இஸ் இஸ் இன்டர்நெட் மெல்டவுன்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் தட் ஏரியா இப்போ கோவிட் டைம்ஸ்ல என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நெட் மூலமா தானே அனுப்பிச்சாங்க. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் யூசிங் நெட். So everybody started using net, the net becomes slowed down because அந்த டவரோ வாட் எவர் டவர் இட் இஸ், அந்த நெட்வொர்க்கை வந்து எல்லாரும் ஒரே டைம்ல நெட்வொர்க்கை யூஸ் பண்ற அளவுக்கு அதை ஸ்ட்ராங்கா அந்த டிராபிக்கை வந்து அதால தாங்க முடியாது. ஓகே, சோ அதுதான் இப்போ ஒரு ரோட்ல வந்து ஒரு டைம்ல வந்து 10 கார் நிக்க முடியும், அதே வந்து 100 கார் அந்த இடத்துல நிக்க முடியும்னா அந்த நேரத்துல தான் டிராபிக் ஆகுது. சோ அந்த மாதிரி தான் நெட்லயும் நெட்வொர்க்ல வந்து எத்தனை பேரை வந்து அதை சப்போர்ட் பண்ண முடியுமா முடியல. அப்போ மெல்டவுன் ஆச்சு. எவ்ரி நெட்வொர்க் ஸ்டார்டட் ஸ்லோயிங் டவுன். இப்ப பாத்தீங்கன்னா ஐடி, இப்போ நான் ஐடி ஃபைல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐடி ஃபைல் பண்ணும்போது நான் யூஸ்வலா வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ணும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போதோ இல்ல ஐடி ஃபைல் பண்ணும்போதோ லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல ஓபன் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு யூஆர்எல் வந்து எல்லாரும் ஒரே டைம்ல வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஏன்னா அந்த டிராபிக் அதால தாங்க முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நெட் மெல்டவுன். So that is what happened during this COVID times, which you have to understand. So advantages of 5G, when 5G is coming, this will be reducing. So it will be able to support more traffic capacity and the network efficiency will be very high. And the speed is more than 1 Gbps, that is gigabytes per second. And spectrum usage, there is a usage of every bit of spectrum. So spectrum வந்து யூஸ் ஆகாம, அதாவது சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம்னா நான் நம்பர் ஆஃப் பேண்ட் வித் நான் சொன்னா, சோ எல்லா பேண்ட் வித்தையும் யூஸ் பண்ணாம சில பேண்ட் வித் யூஸ் பண்ணிட்டு சில பேண்ட் வித் சும்மாவே கிடைக்கும். பட் 5Gல அந்த மாதிரி இல்ல, எல்லாமே யூஸ் ஆகும். சோ அந்த மாதிரி வந்து நோ வேஸ்டேஜ்ன்ற மாதிரி ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் வந்து இருக்கும். Capability is faster broadband and internet of things வந்து, அதாவது it is able to connect everything and everywhere, every people. Okay, what is this application of 5G? Smart infrastructure, smart cities, so metro, everything will be connected through 5G. Security of the critical infrastructure, so critical infrastructures like மும்பைல பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்ஷனை வந்து சைபர் அட்டாக் பண்ணிட்டாங்க, எய்ம்ஸை வந்து சைபர் அட்டாக் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம இந்த எய்ம்ஸோட டேட்டாஸோ இல்ல மெட்ரோவோட ஆபரேஷன் கம்ப்யூட்டர்ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்றது 5G இருக்கும் போது நிச்சயமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வெதர் ஃபோர்காஸ்டிங், இப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சுனாமி வருதுன்னா அந்த சுனாமியோட இன்ஃபர்மேஷன் அட் அ டைம்ல எல்லாருக்கும் போய் சேரணும். சோ அந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வெதர் ஃபோர்காஸ்டிங் டைம்ல எல்லாம் வந்து 5G வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிமெடிசன், அதாவது ஒரு டாக்டர் வந்து வேற எங்கேயோ இருந்துட்டு ஒரு ஆபரேஷனே இன்னொரு இடத்துல பண்ண முடியும். சோ அந்த மாதிரி டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், மல்டிமீடியா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதெல்லாம் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் தான். அண்ட் ஆல்சோ OECD, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ். இதை பாத்தீங்கன்னா OECD இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எமர்ஜிங், அதாவது ஹைலி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் பண்ண இந்த OECD இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தே ஹேவ் செட் தட் 5G யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஜிடிபி வந்து ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சரிங்க்கு, மெடிக்கல் சர்வீசஸ்க்கு, எனர்ஜி செக்டருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் challenges என்ன இது? சோ அட்வான்டேஜஸ், challenges, applications and certain facts, இதுதான் நம்ம 5Gல தெரிஞ்சுக்க வேண்டியது. challenges என்னன்னா, இப்போதைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்மார்ட் போன் கனெக்ட் பண்ணிருக்கவங்க வெரி வெரி லீஸ்ட் அமௌண்ட். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இப்போ வைஃபை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அதனால 5Gக்கு நம்ம மூவ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 5Gயை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. சோ அதனால டிஜிட்டல் டிவைட் இருக்கும், டிஜிட்டல் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்னு பிரிவாங்க, டிஜிட்டல் டிவைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் only 30% of the Indian telecom tower are connected by fiber connection, which is low for efficient 5G operation. 5G operationக்கு fiber connection is very important. பட் இப்போதைக்கு ஃபைபர் கனெக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அண்ட் ஹார்ட்வேர், இதுக்கான ஹார்ட்வேர்ஸ் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதுக்கான ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப ஹை பிரைஸ்டா இருக்கு இந்தியால. அண்ட் இது எதனாலனா டெண்டர்ல நம்ம விடுறதுனால. பிகாஸ் டெண்டர்ல பாத்தீங்கன்னா
யார் ஹையா கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் கொடுப்போம். சோ அப்படி கொடுக்கும் போது எல்லா கம்பெனிஸும் வந்து ஹை பிரைசஸ் வந்து சொல்றதுக்கு தான் விரும்புவாங்க. பட் இப்படி ஹை பிரைசஸ் அவங்க வந்து ஸ்பெக்ட்ரம் வாங்கினாங்கன்னா அதே ஹை பிரைசஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமா ரெவென்யூ வரணும்ன்றதுக்காக ஸ்பெக்ட்ரம் ஹை பிரைசஸ்ல கொடுத்தோம்னா அந்த கம்பெனி வந்து அப்போதைக்கு ஹை பிரைசஸ் வாங்கி அந்த கம்பெனி வந்து அந்த ஹை பிரைசஸ் கஸ்டமருக்கு கொடுக்கும் போது கஸ்டமர் வந்து அந்த கம்பெனில இருந்து வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி வந்து லாஸ்ல போயிடும். சோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஸ்பெக்ட்ரம் பிரைசிங்கோ இல்ல வந்து ஹை பிரைசஸ் இன் எனிதிங், இட் இஸ் திஸ் ப்ராப்ளம் which is happening. இது வந்து கவர்மெண்ட் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். இல்ல கம்பெனிஸ் கஸ்டமர் பிரைசஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். இப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்தது. ரிலையன்ஸ் ஜியோ வாஸ் ஏபிள் டு கிவ் இட் வெரி லோ பிரைசஸ். ஓகே, ரிலையன்ஸ் ஜியோ எடுத்துக்கோங்களேன். இப்போ ரிலையன்ஸ் ஜியோ வரும்போது ரிலையன்ஸ் ஜியோ இஃப் இட் இஸ் ஏபிள் டு ப்ரொவைட் த சர்வீசஸ், தட் இஸ் மொபைல் சர்வீசஸ் in at cheaper cost, very cheaper cost, then what will happen? Vodafone will try to provide this much cost. So ரிலையன்ஸ் ஜியோட கம்பீட் பண்றதுக்காக இவங்களும் பிரைசஸ் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் காம்படிஷன்ல வோடஃபோனை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் ரிலையன்ஸ் ஜியோ தான் வாங்குவாங்க. So they will start reducing the prices. So if this competitive price depricing or reducing, if competitive reduction in the pricing if it is happening, Vodafone will get a loan. இந்த லோன் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, லோன் வாங்கி தான் இந்த பிரைசஸ் ரெடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. Vodafone, if it is bankrupted, it will not be able to pay the loans. Then the bank in which the Vodafone got the loans, they will be facing issues. And the depositors or who are there in the bank, one of them will be government, they will be under issue. So இதெல்லாம் ஒரு பெரிய சைக்கிள் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது வந்து இது ஒரு தடவை ஃபேஸ் பண்ணோம். இது ஓரளவுக்கு நம்ம வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். ஸோ வோடஃபோன் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு மேல வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் த சினாரியோ விச் இஸ் ஹேப்பனிங். இப்போ ரிலையன்ஸும் ஜியோவும் அடிச்சு பிடிச்சு, இப்போ ஐ எம் நாட் நேமிங் இட் just for another understanding, it is not the say இப்போ ரிலையன்ஸ் ஜியோவும் வோடஃபோனும் ஹை பிரைசஸ்ல கோட் பண்ணி ஒரு ஸ்பெக்ட்ரம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் 5G இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சரி வோடஃபோன் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5G they are introducing 5G. பட் ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா 5G not everybody will be able to afford. சோ இப்போ ஒரு 100 பேர் தான் 5G வாங்க முடியும். ஏன்னா 100 பேர்கிட்ட தான் 5G வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். சோ 5G வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா 500 rupees வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங், 5G வந்து இனிஷியலா 500 rupees வாங்கினா 100 பேர் தான் வாங்குவாங்க. சோ அதனால வந்து 5G வந்து குறைக்கணும். இப்போ 300க்கு தான் கொடுக்குறீங்கன்னா ஒரு 1000 பேர் வாங்குவாங்க. 200க்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 10,000 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. whenever you are reducing prices, the people who are buying it will start increasing. So நான் வந்து இந்த வோடஃபோன் வந்து 5G நான் வந்து இப்போ 5Gக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் டெவலப் பண்ணணும். அதுக்கு எனக்கு நிறைய காசு வேணும். So I need more money for creating infrastructure and in extending or expanding my infrastructure. But if I'm for expanding infrastructure, if I'm wanting money, but I cannot raise the prices, because if I raise the prices, this 100 people வாங்குறவங்க கூட வாங்காம 50 பேர் தான் வாங்குவாங்க, இல்ல 20 பேர் தான் வாங்குவாங்க. So this is the problem which is people are facing. இன்னொன்னு ஸ்பெக்ட்ரம் வந்து நான் ஹை பிரைசஸ்ல வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிடுறேன். ரிலையன்ஸ் ஜியோ வந்து நான் கம்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வோடஃபோன் வாங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதர்வைஸ் ஜியோ இஸ் பையிங் இட் டு டிஃபீட் வோடஃபோன். பட் ரிலையன்ஸ் ஜியோ இஃப் இட் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் த 5G அட் அ லீஸ்ட் காஸ்ட், இப்போ ரொம்ப ஹை பிரைசஸ்ல வாங்கிடுறாங்க. பட் ஹை பிரைசஸ்ல வந்து கஸ்டமர் கிட்ட சார்ஜ் பண்ண முடியாது. அப்படி சார்ஜ் பண்ணனா கஸ்டமர் வரவே மாட்டான். சோ அந்த மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிட்டு ரிலையன்ஸ் ஜியோ வந்து லோன் வாங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் காசு புரட்டி தான் உங்களால பண்ண முடியும். சோ ஆல் திஸ் ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் திஸ் கம்பெனிஸ் இன்டு பேங்க்ரப்ட் ஸ்டேட்டஸ். So this is what is happening. This is what you have to understand. This is just an information for you to know something apart from this 5G science and technology current affairs. Okay. So
there is a tussle between the homegrown and global standard. Friends, 5G, which is the standard which is adopted in India, is not on par with the global standard. Global standard is more higher than the 5G standard because நம்மளால அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு நம்மளோட ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி வெரி லோ. பட் வெளியில கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நம்மளால வந்து குளோபலா ஸ்டாண்டர்ட் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி திஸ் 3GPP. திஸ் 3GPP இஸ் அ இம்பார்ட்டன்ட் project or it is a partnership of many countries which is creating standards. So 3G ஓட ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப 5G ஓட ஸ்டாண்டர்ட்ஸும் இவங்க தான் கிரியேட் பண்றாங்க. பட் இவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கோம். பட் அதனால வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நம்மளால இவ்வளவுதான் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம கொண்டு வரும்போது 5G கொண்டு வரும்போது நம்மளால எல்லா ஸ்டாண்டர்டையும் வந்து நம்ம வந்து இது satisfy பண்ண முடியாது. This you have to understand because we need to keep the prices low because it should be affordable for everybody because our population is a middle income population. It's lower in middle income population almost. Okay, because 5G is indigenous and brings obvious benefits, but it also increases 5G India launch cost and interoperability issues for telcos. So 5G India வந்து launch cost வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் which I explained. And the difference in 5G bands, there is 3 different type of band within 5G. One is low band, mid band and high band. So low band, not low band, it is low band. Low band, high band, mid band, high band. Low band oda coverage அதிகமா இருக்கும் but speed கம்மியா இருக்கும். Mid band oda coverage கம்மியா இருக்கும் but speed அதிகமா இருக்கும். ஹை பேண்டோட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் பட் கவரேஜ் கம்மியா இருக்கும். ஸோ ஸ்பீட் அதிகமாச்சுன்னா கவரேஜ் கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் இதோட லாஜிக். தென் there is something called as net neutrality. What is net neutrality? How 5G is posing a challenge to net neutrality? Friends, net neutrality ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்தது. நம்ம ஜியோ ஏர்டெல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் இதுல வந்து நெட் நியூட்ராலிட்டி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஸோ ஜியோ and Airtel, what it told is, Jio என்ன சொன்னாங்க, இப்ப ஜியோவே எடுத்துக்கலாமே. Jio, they told, I will give smartphones to all people in the villages. Good, that's great. They will provide phone to all people in the villages at lesser cost, like 1,000 rupees or less than 1,000 rupees. But in the smartphone, அவங்க நெட் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த நெட்ல என்ன வரும்னா வெறும் important certain players like இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சொல்லுங்களேன், XYZ இந்த வெப்சைட் மட்டும் தான் வரும். ஏன்னா இந்த XYZ இவருக்கு பே பண்ணுவாரு. இந்த பேமெண்ட் வச்சு இவர் வந்து இந்த வில்லேஜஸ்க்கு வந்து இந்த 1,000 rupees அதாவது கம்மியான காஸ்ட்ல இந்த ஸ்மார்ட் போனை வித்துருவாங்க. ஓகே, I'll call it XYZ company, not Jio. It is done by many companies. ஏன்னா அவனுக்கு ஒரு வருமானம் வேணும்ல. Jio or XYZ company needs some income. This income they will get it from this ABC company or ABC websites. ABC websites will only be accessible by this village man through the net. If he is using the net, only ABC will be accessible to the person because 1,000 rupees அவன் ஸ்மார்ட் போன் கொடுக்கணும்னா அந்த இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் வந்து 10,000னா அந்த ரிமைனிங் 9,000 அவன் எங்க இருந்து வாங்குவானா he will buy from here, he'll get it from here. So he will be able to make the smartphones affordable for the village man like this because he cannot run for charity. So he needs some money. So this money he will buy from here. But this is against net neutrality. Simply, what is this net neutrality? இப்போ what is net neutrality is, if I'm searching something from Google, I'm typing say current affairs compilation. இப்போ current affairs compilation for UPSC அப்படின்னு நான் வந்து நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கூகுள்ல நான் சர்ச் பண்ணும்போது there should be links coming from insights, Vision, GS Score, IAS Baba, RAWS. There are a number of institutions which was providing current affairs compilation. Everything should be told by Google.
Okay, that is the neutrality. Okay, it should not it should not give only suggestions from Insights, Vision, and GS, because Insights and Vision and GS would have paid to Google to only display theirs. Okay, even if there is something displayed by Insights paying Google, they will mention as ad. கிளியரா ஆட்னு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அப்பதான் இன்சைட்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்சைட்ஸோ இல்ல விஷ்ணோ வந்து கூகுள்ல வந்து அவங்களோட வெப்சைட்டை வந்து மேல காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் நெட் நியூட்ராலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாமே ஆக்சசிபிளா இருக்கணும். இப்போ இங்க வந்து இந்த வில்லேஜ் மேனுக்கு இந்த ஏபிசி வெப்சைட் மட்டும் தான் தெரியும், மிச்ச எந்த வெப்சைட்டும் தெரியாது. சோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் this village man is able to see only Z5 and Vijay TV. சும்மா எடுத்துக்கலாமே. இப்போ நான் சேனல்ஸ் பார்க்கணும்னா only I can see Z5 and Vijay TV through the smartphone. So Z5 சேனலும் Vijay TV சேனல் மட்டும் தான் இதுல நான் பார்க்க முடியும்னா it's against his own freedom. Okay, just because I'm not able to afford this smartphone, I should not be barred from seeing other channels or other websites or other news channels or other materials. This is against net neutrality. இப்போ இதனால என்ன ஆகும்னா இந்த வில்லேஜ் மேனுக்கு இவங்க சொல்றது மட்டும் தான் தெரியும், வேற எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. So this is against net neutrality. So this was in news, this was debated. So the Supreme Court said Jio should not do this, or XYZ company should not do this, Airtel should not do this. It is against net neutrality ன்னு சொல்லிட்டு Supreme Court சொல்லிட்டாங்க. Because net neutrality is very important for us to exercise freedom of expression. Proof. இப்போ USA வந்து பாகிஸ்தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல சைனா வந்து பாகிஸ்தான் ரைட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல சம்திங் ஆப்கானிஸ்தான் இஸ் ரைட் ஆர் ஆப்கானிஸ்தான் ராங்னு சொல்லலாம். நான் USA ஓட சேனலை மட்டும் தான் பாக்குறேன். So my opinion will be Pakistan is wrong. If I'm seeing only channel of China, my opinion will be Pakistan is right. So that is only, it is against neutrality. It is against my neutral opinion. So அதே மாதிரி தான் net neutrality. So net neutrality is against the important freedom of one individual or the freedom to exercise his own opinion. So that is against net neutrality. So 5G ல வந்து net neutrality பாதிக்கப்படும். ஏன்னா 5G எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்பனா அஃபோர்ட் பண்றவங்க மட்டும்தான் 5G ல ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கிறவங்கள மட்டும்தான் 5G இருக்கிறவங்க பார்க்க முடியும். இது அழகா இருக்குல்ல. சோ ஜெயிக்கிறவங்க, அதாவது 5G ப்ரொவைட் பண்றவங்க மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. இப்போ ஒரு 5G போன் வச்சிருக்கீங்கன்னா 5G யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. சோ அப்போ எல்லாராலையும் 5G கொடுக்க முடியாது, அதனால எல்லாரையும் என்னால பார்க்க முடியாது. I will see only people who are able to give me 5G. So that will be against my net neutrality. Okay, இப்போ நான் Z5 மட்டும் தான் பார்க்க முடியும், விஜய் டிவி பார்க்க முடியாது. ஏன்னா விஜய் டிவி வந்து 5G கொடுக்கல. அப்போ Z5ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும், விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் நான் பார்க்கவே முடியாது. சோ அந்த மாதிரி தான் இந்த 5Gல வந்து நெட் நியூட்ரலிட்டி பாதிக்கப்படும். And there is something called as slicing. So slicingல என்னன்னா இதுல வந்து we are giving preferential treatment. I'm only providing Z5 channel rather than Vijay TV channel. And what is this 3GPP? I told you. And the comparison between the 1G, 2G, 3G, 4G, and when it came, what is its speed? This and all I have given. So 1G is analog radio signal. Okay, analog na numbers la adikkiradhu. 2G வந்து digital radio signal. 3G பாத்தீங்கன்னா 1 Mbps to 2 Mbps speed இருக்கு. 4G பாத்தீங்கன்னா 100 Mbps to 1 Gbps. While 5G it is more than 1 Gbps நம்ம படிச்சிட்டோம். 5G வந்து 3 பேண்ட்ல இருக்கு, இதையும் நம்ம படிச்சோம். லோ பேண்ட்ல ஹை ஸ்பீடு, ஹை கவரேஜ் பட் லோ ஸ்பீடு. ஹை பேண்ட்ல ஹை ஸ்பீடு பட் லோ கவரேஜ். So this is the comparison. Please do have a look at it. Then comes the lithium ion batteries. Again, this lithium ion battery is very useful for this electric vehicles, the normal
chips that are used in the computers, laptops, everything. So what is this lithium ion battery? Is a family of rechargeable battery. It is having an anode, cathode, separator, and aqueous electrolyte. You should know which is anode, which is cathode. Anode is a graphite, cathode is a lithium oxide. And the separator is a porous polymer. And what is the electrolyte? Electrolyte is an organic solvent and dissolved lithium salt. I hope friends, ஒரு பேட்டரியில என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனோட் கேத்தோடு இருக்கும். அதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான் வந்து ஆனோடுக்கு போகும். எலக்ட்ரிசிட்டி வந்து ஆனோடுல இருந்து கேத்தோடுக்கு மாறும். எலக்ட்ரோலைட்ல இருந்து பாஸ் ஆகும். Okay, so lithium ion cells are constructed by stacking alternate layers of electrodes and separators. நான் வந்து the picture வச்சு நான் சொல்றேன். Just understand this. I'll use a whiteboard for you. ஒரு ஸ்டோரி லித்தியம் அயான் பேட்டரியோட ஸ்டோரி சொல்லலாமா? சோ லித்தியம் அயான் பேட்டரியோட ஸ்டோரி என்ன? திஸ் இஸ் a lithium ion. இதுல வந்து ஆனோட் இருக்கும், ஒரு கேத்தோட் இருக்கும். இதுல வந்து they will be connecting through electricity. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரோலைட் இருக்கும். It can be liquid electrolyte or aqueous electrolyte ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன எலக்ட்ரோலைட் நம்ம படிச்சிருக்கோம், ஆனோட் என்ன, கேத்தோட் என்னன்னு பேசிருக்கோம். இப்போ இத வந்து நம்ம வந்து இந்த சொல்யூஷன்ல வந்து இதுதான் பேட்டரிக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆனோடு கேத்தோடு எலக்ட்ரோலைட் வந்து அப்படி இது ஸ்டாக் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ இந்த ஆனோட்ல இருந்து பாத்தீங்கன்னா, கேத்தோட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் போகும். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? ஆப்போசிட் டு electrons. So lithium ions வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகும். Lithium ions இப்படி போகும். So electron is passed from here. Lithium ions will be breaking from this anode and it will be going. So this is a lithium oxide. Okay. So this is how you have to understand. So sorry, anode is a graphite. Cathode is a lithium carbon oxygen. Okay. So cathode is an oxide, that is lithium cobalt. CO is a cobalt oxide, and the alternating layers of anode and cathode are separated. Electrolyte is the organic solvent and dissolved lithium salt. There is a separator. Okay, and separator is between the different electrolytes. Okay. And the charging ion will move from anode to cathode. Okay, the process lithium becomes lithium ions. Okay, electrons will move from anode to cathode, and charging ions will move from cathode to anode. Okay, this you have to remember. Cathode to anode, you have charging ions, while electrons will move from anode to cathode. Okay, remember this. And the lithium will become lithium charge. That is lithium cobalt oxide இருக்குல்ல அந்த கேத்தோடுல, அது வந்து பிரேக் ஆகி லித்தியமா வெளியே வரும், லித்தியம் அயானா வெளியே வரும். What is the advantages? High specific charge density. ஒரு லித்தியம் பேட்டரியிலே நிறைய சார்ஜ் வந்து நம்மளால எடுக்க முடியும். And the charge particular time periodல நிறைய சார்ஜ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஹை வோல்டேஜ் கொடுக்கும், ஹை எனர்ஜி டென்சிட்டி கொடுக்கும், லோ செல்ஃப் டிஸ்சார்ஜ் ஆகும். அதாவது அதுவா தானா செல்ஃப் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆகும். அப்படா நிறைய நேரம் வந்து அந்த லித்தியம் அயான் பேட்டரியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். applicability வந்து இதுல வந்து it is used for semiconductors, laptops, smartphones, electric vehicles. Disadvantages என்னன்னா thermal runaway, அதாவது high temperatureல அது மெல்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. And less stable, அது வந்து ரொம்ப high energy density இருக்கிறதுனால ரொம்ப less stable தான் இருக்கும். Reactivity ரொம்ப அதிகம். And also lithium, ரொம்ப high quality lithium தான் நம்ம வந்து பேட்டரிக்கு யூஸ் பண்ண முடியும். That battery grade lithium is very least available அப்படின்னு சொல்றாங்க. And there is a fragility, அதாவது lithium ion is very fragile. அதனால வந்து வெளியில அந்த பேட்டரியை விட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும் அந்த சர்க்யூட். And how we can prevent it? So அதனால தான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா there was a firing. Okay, there was a recently two people died because of the burning of electric vehicle due to the melting of this lithium ion battery. How we can prevent this?
by using battery thermal management. So thermal management, அதாவது அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி கூலிங் சிஸ்டம் இருக்கணும். ஓவர் சார்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் டெம்பரேச்சர் வந்து சார்ஜ் பண்ற டெம்பரேச்சரோ இல்ல வந்து ஆப்ரேட் பண்ற டெம்பரேச்சரோ வந்து நம்ம குறைக்கணும். ஸோ அப்பதான் வந்து அது மெல்ட் ஆகாம இருக்கும், பர்ன் ஆகாம இருக்கும். There is something called as semiconductors. Semiconductors again is very important. Semiconductor is nothing but is having a conductivity between conductor and insulators. Insulator is a non-conductor. So conductivity almost in the middle between conductor and non-conductor இருக்கு. இதுல என்னென்ன components யூஸ் பண்றாங்கன்னா, it can be silicon, germanium or compounds such as gallium arsenide or cadmium selenide. And இதெல்லாம் பாத்தீங்கன்னா they are using something called as doping. அதாவது இப்ப வந்து நான் ஒரு சிலிகான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலிகான் ஆட்டம் இருக்கு, சிலிகான் ஆட்டம் இருக்கு. இதுல வந்து நான் வந்து இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றதுதான் டோப்பிங்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் அஸ் டோப்பிங். இப்போ இந்த சிலிகான் என்ன ஆகும்னா, இந்த இதுல வந்து நான் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஆடிங் சம்திங் கால்ட் அஸ் gallium. Now it will become say for example I'm adding gallium and arsenide la na gallium add pandren illa cadmium la selenide add pandrena, it becomes gallium arsenide or cadmium selenide. So in the impurities add pandradanaala there is something called as electron escape. Okay, இப்போ வந்து இந்த சிலிகான் ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அந்த எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடும். இந்த எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகுதுன்னா இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஆயிடும். இல்ல ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆச்சுன்னா இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். சோ அந்த மாதிரி வந்து இந்த சிலிகான்ல இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது திஸ் பிகம்ஸ் அயான்ஸ் ஆர் இட் பிகம்ஸ் சார்ஜ்ட் அண்ட் இட் பிகம்ஸ் அ சார்ஜ் கேரியர் as well. சோ இது வந்து இந்த சார்ஜ் கேரியரா மாறணும்னா இது வந்து ஒரு கண்டக்டிவிட்டி வந்து எக்ஸிபிட் பண்ணும் ஆர் இட் வில் ஷோ சம் கண்டக்டிவிட்டி. இதுக்கு முன்னாடி இன்சுலேட்டரா இருக்கலாம், அது வந்து கண்டக்டரா மாறிடலாம். இல்லைன்னா நல்ல கண்டக்டரா இருக்கலாம், லெஸ் கண்டக்டிவிட்டியா கொடுக்கலாம். சோ அதுதான் செமி கண்டக்டர். சோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஹேவிங் அ கண்டக்டிவிட்டி பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் நான் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். சோ தட் இஸ் வாட் இஸ் த அபவுட் த செமி கண்டக்டர்ஸ். சோ நம்ம வந்து பிசிக்ஸ்ல படிச்சுப்போம் என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ், பிஎன்பி டிரான்சிஸ்டர்ஸ், என் டைப் டிரான்சிஸ்டர்ஸ், P type transistors படிப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் தான். When two differently doped regions exist in the same crystal, a semiconductor junction is created. So P type semiconductor, N type semiconductor ரெண்டும் சேர்ந்ததுன்னா அந்த junction PN junction or NP junction create ஆகும். They will be acting as a charge carriers and which includes electrons, ions and electron holes. ஓகே, சோ இதெல்லாம் வந்து சார்ஜ் கேரியர்ஸா வந்து இருக்கும். இது முக்கியமா வந்து டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. The semiconductor device can display a range of different useful properties such as passing current more easily in one direction than the other. சோ ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நீங்க வந்து கரண்ட் பாஸ் பண்ற மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா it is highly useful for communications or electricity passing. Okay, apart from doping you can also increase the temperature. Friends, in the semiconductor la ஒரு important property என்னன்னா, when you are increasing the temperature the resistivity actually drops down. Okay, so the resistivity na enna conductivity oda opposite. So this is in contrary to the behavior of a metal. This is contrary to a behavior of a metal. So apart from doping, if you are increasing the temperature, the conductivity will improve. That is, the resistivity will reduce. Usually, pathina or metal la pathina, when you are increasing the temperature, the resistance will increase. But here in the semiconductor, the resistance will decrease. So it is becoming more conductive, or it is becoming more, it is showing more conductivity. Okay, so P type, N type. So when there is a free hole, it is called as P type. P types are called as free holes, if it is called as P type, and free electrons, if it is having free electrons, then it is called as N type. அதாவது அடிஷனலா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம டோப்பிங் பண்ணும்போது வந்ததுன்னா அது பேரு N type. அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் போய் அந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆச்சுன்னா then it is called as P type.
இந்த பியும் என்னையும் நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிஎன் ஜங்ஷன் உருவாகும். அந்த பிஎன் ஜங்ஷன்ல தான் எலக்ட்ரிசிட்டி வந்து கேரி பண்ணவும். அப்ப வந்து ஹோல்ல இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பில வந்து ஹோல்ஸ் இருக்கு, என்ல வந்து எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி இதுல இருந்து இங்க போகும், இந்த ஹோல்ல போய் எலக்ட்ரான்ஸ் வந்து விழுகும். அப்ப வந்து கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகும். சோ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கும், மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் the current is opposite to the movement of the electrons. And in certain semiconductors, excited electrons can relax by emitting light. Sometimes வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை மட்டும் ஜெனரேட் பண்ணாம லைட்டையும் எமிட் பண்ணும். அப்போ வந்து அது லைட் எமிஷனுக்காக எல்இடி டயோட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்இடி, தட் இஸ் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். அந்த மாதிரி இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து யூஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் ரெடியூசிங் த ஹீட். ஓகே, சோ அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி லைட் எமிஷனுக்கு எல்இடி டயோட்ஸ் இதெல்லாம் இதுல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. And the properties of this semiconductor is resistivity is almost in the range of 10 power minus 5 to 10 power 6 ohm meter. Ohm is a unit of current. Okay, resistivity is 10 power minus 5 to 10 power 6 ohm meter. Conductivity அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா resistivity is not conducting. So conductivity will be just opposite, 10 power minus 5 to 10 power minus 6 ohm meter. Temperature coefficient is negative. Current flow is due to electrons and holes. So this is about semiconductors characteristics, and more characteristics that semiconductor will act as an insulator at 0 Kelvin. அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப டவுனா இருக்கும் போது அது வந்து இன்சுலேட்டரா இருக்கும். டெம்பரேச்சரை நீங்க இன்க்ரீஸ் பண்ண அதோட கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்பனா அதோட ரெசிஸ்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும். ஆனா மெட்டல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் கண்டக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும். பட் செமிகண்டக்டர் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். And the semiconductors can be modified by doping to make semiconductor devices suitable for energy conversion switches. நீங்க வந்து அந்த செமிகண்டக்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லைக் லைட் எமிஷனுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கேத்த மாதிரி நீங்க டோப்பிங் பண்ணணும். அதாவது இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணணும். There will be lesser power losses. The semiconductors are smaller in size and possess less weight. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டிவி பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னான டிவி வந்துருச்சு. இதெல்லாம் காரணம் வந்து செமிகண்டக்டர்ஸ்னால தான். Their resistivity is higher than the conductors but lesser than the insulators. The resistance of semiconductor materials decreases with increase in temperature. What is the advantage? Less input power is needed. They are shock proof. They have a longer lifespan. They are noise free. They are highly portable due to the smaller size. Applications: temperature sensor, 3D printing, microchips for self-driving cars, calculators, solar plates, computers, transistors, MOSFET. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா the semiconductors are used. So thank you friends. If you have any doubts, let me know through this comment box. Okay, and this particular PPT will be available in the description also. Thank you for your support, and do send me a feedback and your comment in the below. Thank you so much.